பா. இந்த சதாசிவம் எப்ப பணம் தரேன்னு சொன்னாப்புல? இன்னைக்கு கேட்டேன்ப்பா. ஹோட்டல்ல வியாபாரமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன்டா அந்த ஆளு பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையாடா? வரிசையில் நின்று ஊர்வலமா அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு போறத பார்த்து தாண்டா இருக்கேன். பத்தா குறைக்கு ஏகப்பட்டவர் பார்சல் வேற வாங்கிட்டு போறாங்க. அந்த ஆள் பஞ்சப்பாட்டு போறதை இப்பதான் நிறுத்த போறாரோ தெரியும். பார்த்து பேசி காசை வாங்க போறா. சரிப்பா. டேய் கதிரு, மா? பால் காய்ச்சி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தரவா? குடிக்கிறியாப்பா? இல்லம்மா, எனக்கு வேணாம்மா. சரிடா. ஏமா உனக்கு தரவா? வேண்டாம் அத்தை. அம்மா ஐயோ எனக்கு வேணும். எடுத்துட்டு வரேன். இப்ப பாரு, சரவணன் மாமா கிட்ட கேட்பாங்க, மாமா கிட்ட கேட்க மாட்டாங்க. சரவணா, உனக்கு எடுத்துட்டு வரவாடா? எனக்கு வேண்டாமா. டேய், உனக்கு தொண்டை கட்டிட்டு இருக்குன்னு சொன்னல, அதுக்காக மிளகும் சேர்த்து போட்டு எடுத்துட்டு வரவா? மா, எனக்கு வேண்டாமா. டேய் இருடா, சும்மா வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு சூடா எடுத்துட்டு வரேன். ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க போலயே. எல்லாம் மீனா அண்ணியோட கோச்சிங்கால தான். ஏய், இங்க பாரு. நமக்குள்ள ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்மளே டீல் பண்ணிக்கலாம். அம்மா மாதிரி கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போக கூடாது. நீ மாமா மாதிரி நடந்துக்க மாட்டேனா? நானும் அத்தை மாதிரி நடந்துக்க மாட்டேன். சேச்சா, நான்லாம் பிராங்கா பேசிடுவேன்பா. முகத்தை திருப்பிட்டு போறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அக்கா வாடா, வந்துட்டேனே. பால் சாப்பிடுறியா சூடா? இல்ல இல்லக்கா, வேணாம் வேணாம். என்ன மச்சான், வழக்கம் போல வரவு செலவு கணக்கு பாக்குறியாலா? பாருங்க பாருங்க. டேய், நானே உன்னை வர சொல்லணும்னு நினைச்சேன்டா. சொல்லு. ஆமா, அண்ணன் வீட்டுல ஏதாவது விசேஷமா என்ன? ஆஹா, எப்பவுமே ஒரு கண்ணை அங்கதான் வச்சிருக்க போலயே. இவன் வேற, எனக்கு வேற வேலை இல்ல போலயே. எல்லாரும் குறுக்க நெடுக்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுல என்னமோ சாமான் செட்டெல்லாம் வந்து இறங்குச்சு. ஆளுங்க வேற வந்துட்டு போறாங்க. அதான் கேட்டேன். ஓ, அத பத்தி கேக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லக்கா, நம்ம குமாருக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். எது அந்த பொறுக்கிக்கா? அவனுக்கெல்லாம் யாரு பொண்ணு கொடுக்கறா? என்னப்பா நீ இப்படி கேட்டுட்ட? பிள்ளையார்பட்டியில ஒரு தியேட்டர் அதிபர் நல்லா கொள்ள காசை வச்சிருக்கிறாப்புல. அவரு பொண்ணுக்கு தான் குமார பேசி முடிச்சிருக்கு. சரி, மாப்பிள்ள பத்தி எல்லாம் விசாரிச்சாங்களா இல்லையா? அது எப்படிப்பா விசாரிக்காம இருப்பாங்க? 2 குடும்பமும் சந்திச்சு பேசிதான் நாள் குறிச்சிருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அக்கா, நாளைக்கு நிச்சயதார்த்தம், அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். ஒரு வழியா குமாருக்கு செட் ஆயிடுச்சு. பெரிய பாவம் பண்றவங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கா. நல்லவங்களுக்கு தான் எல்லா கஷ்டமும். கொடுப்பாவி, நடக்க இருந்த என் பொண்ணு கல்யாணத்தை அவன் எப்படி நிப்பாட்டினா? டேய், அதெல்லாம் நான் சாகுற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். பெண் பாவம் பொல்லாததுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? அவளுக்கு பண்ண பாவத்துக்கு அவன் அனுபவிப்பான், கட்டாயமா அனுபவிப்பான். என்னதான் நிறைய கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் குமார் அரசிய மனசார நேசிக்கிறான். அந்த புள்ள மனசுலயும் குமார் இருந்தானா 2 பேரும் சேரட்டும், இல்லனா விதி வெட்டு வழின்னு போகட்டும். ஆனா விருப்பம் இல்லாத இந்த கல்யாணம் குமாருக்கு நடக்க வேண்டாங்க. அதனாலதான் நான் பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்து பேசினேன். என்ன நடக்குதோ நடக்கட்டும். அத்தை, கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேம்மா, கிளம்பிட்டேன். வாங்க போலாம். சரி. சரி, நான் பாத்துக்கிறேன். எல்லாரையும் வர சொல்லுமா, மணி ஆகுது, கிளம்பணும்.
கொண்டா வை. கொண்டு போக தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. வச்சிருக்கேன்க்கா. அத்தை, நீங்க என்னத்த அந்த பெரிய சங்கிலி போடலையா? இல்லம்மா, அத நான் கல்யாணத்துக்கு போட்டுக்கிறேன். நீ என்ன ஒரு மாதிரியா இருக்க? நிச்சயத்துக்கு அவங்க பொண்ணு விட்ட ஆளுங்களை கூப்பிடலன்னு வருத்தமா இருக்காங்களோ? மோய் முட்டு கொஞ்சம் அமைதியார. நான் அத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லம்மா. லேசா தலை வலிக்குது, அவ்வளவுதான். மாத்திரை ஏதாவது போட வேண்டியதானே? இல்லப்பா, இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாம கிளம்பலாம்லக்கா? இன்னும் என்ன பண்றாங்க? வந்துட்டாங்க மாமா. வெக்கப்படாம வாங்க மாப்பிள்ள. என்னடா மாப்பிள்ள லேட் பண்றானா? ஆமாண்ணே, மாப்பிள்ள முறுக்க இப்பவே காட்ட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டு மாப்பிள்ள ரெடி. டேய், என்ன ஒரு மாதிரியாவே இருக்க? தலைவலிக்குதா? அதெல்லாம் இல்லம்மா. இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்டா. சிரிச்சு கொஞ்சம் சந்தோஷமா இரு. ஒண்ணு என்ன நேர்ல பாக்கல, பேசல, அந்த பதட்டம் எல்லாம் இருக்கதானே செய்யும். என்ன பண்ண? டேய், இன்னைக்குதான் பாக்க போறல. நிச்சயம் முடிஞ்சதும் மானி கணக்குல பேசுங்க. யாரு கேட்க போற? சரி, பேசிட்டே இருந்தா நேரம் ஆயிடும். எல்லாரும் கிளம்பலாமா? அண்ணி சொல்லிட்டாங்களா? கிளம்ப. என்ன மாப்பிள்ளை போலாமா? பொண்ணோட மாமா வராரு. வாங்க. வணக்கம். வணக்கம். நிச்சயத்துக்கு தான் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஆமா, வேற ஏதாச்சும் பிரச்சனையா? நாங்க எங்க வீட்டு பொண்ணை பத்தி எல்லா உண்மையும் உங்ககிட்ட மறைக்காம சொல்லிட்டோம். ஐயா, நீங்க எதுவும் மறைச்சிங்கன்னு நாங்க சொல்லவே இல்லையே. நீங்க உங்க வீட்டு பையனை பத்தி ஒரு பெரிய உண்மையை எங்ககிட்ட மறைச்சிருக்கீங்க. நாங்க என்ன மறைச்சோம்? ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பையனுக்கு எப்படி மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? என்னது? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? யாரு கல்யாணம் ஆயிடுச்சு? யாரு சொன்னா உங்ககிட்ட? உங்க பையனுக்கு தான். இவருக்கும் உங்க தங்கச்சி பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாமே. ஏங்க, அதுதான் ஒரு கல்யாணமா? அப்ப கல்யாணம் நடந்துச்சா? அது ஏன் எங்ககிட்ட சொல்லல? சொல்ற அளவுக்குலாம் அது ஒரு விஷயமே இல்ல சார். அந்த பொண்ணு அப்படியே அவ கழுத்துல தாலியை கட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருந்தா. உண்மை தெரிஞ்சவன அனுப்பி விட்டோம், அவ்வளவுதான். இதுல எங்க கல்யாணம் நடந்திருக்கு? என்னங்க புது கதையா சொல்றீங்க? நாங்க கேள்விப்பட்டது அப்படி இல்லையே. என்ன புதுசா ஏதாவது சொல்றீங்க? நீங்க என்ன கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல, ஆனா நாங்க சொல்றதுதான் உண்மை. அந்த கல்யாணம் நடந்த கதையை தான் அப்பவே டிவில சொன்னாங்கல்ல, நீங்க பாக்கலையா? அதெல்லாம் நாங்க பாக்கல. உங்க வீட்டு பையன் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணதா எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் சொன்னாங்க. என்னங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? யார் சொன்னாங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்க. ரெண்டு குடும்பத்துக்குள்ள சண்டைன்னா அதை பேசி தீர்த்துக்கணுங்க. அதை விட்டுட்டு நடந்த கல்யாணத்தை மறைச்சு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுப்பீங்களா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உங்களுக்கே அசிங்கமா தெரியல? அண்ணா, கோவப்படாதீங்க. என்ன நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். இனி இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் எதுவும் நடக்காது. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். எங்க ஊரெல்லாம் சொல்லியாச்சு. எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி சொன்னா எப்படிங்க? எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? உங்க அவமானத்தை யோசிச்சு எங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க முடியாதுல்ல. இனி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நான் சொல்றது கொஞ்சம் கேளு.